வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2x2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். நார்மல் ஸ்லீவ் யூ நெக் வச்சு கட் பண்ண போகிறோம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நார்மல் ப்ளவுஸ் 2x2 எடுத்து வச்சுருக்கோம். அளவு ப்ளவுஸ் இதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ண போகிறோம். இதான் 2x2 மெட்டீரியல். அயர்ன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது நீட்டாக வரும். லைட்டாக சுருக்கம் இருந்தால் கூட நல்லா இருக்காது ஃபினிஷிங். இப்போ வந்து நம்ம எடுத்த உடனே பேக்கை கட் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து இங்கே வந்து 2 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா இங்கே எதுக்காகனா 2 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு அதுக்காக 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸ் தான். இதை வந்து அப்படி டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இங்கே நம்மளுக்கு பேக் அளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதில் வந்து நம்மளுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த 1 இன்ச்சு எதுக்காகனா இந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு. பேக் நெக்கு இந்த அளவு வச்சு இந்த டீஸ் மார்க் போட்டுருங்க. அதுலேருந்து வச்சு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே கழுத்து தைக்கும்போது 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும், அதிகமாகலாம் பிடிக்கக்கூடாது. 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக கூட பிடிச்சிக்கலாம். இங்கே இந்த பட்டி பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வச்சுட்டு இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். நீங்கள் கம்மியாக பிடிச்சி தைப்பீங்கன்னா 1/4 இன்ச்சு கூட விட்டுக்கலாம் நம்மளுக்கு. இப்போ ப்ளவுஸ் லென்த்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம டேப்பாலே அளந்து வச்சுக்கலாம். அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான். நீங்கள் இப்படி டேப்பால் அளக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 12 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 13 இன்ச்சு கரெக்டாக 13 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க். அப்படியே ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுறது. இந்த அளவு ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த அளவு லைன் போட்டாச்சு. இப்போ அப்படியே இந்த அளவு 2 ப்ளவுஸ் மடிக்கிற அளவுக்கு இப்படி மடிச்சிடுங்க. பேக் வந்து இப்படி வர அளவுக்கு போட்டுருங்க. பேக் இந்த அளவு போட்டு இப்போ நம்மளுக்கு பாடி லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த அளவு வச்சுக்கலாம். பாடி லூஸ் வந்து 19 இருக்குது, ஷோல்டர் 11. இந்த 19 வந்து அப்படியே பாதியாக பிரிச்சுடுங்க. 9 1/2 9 19 வந்துடும். ஷோல்டர் வந்து 11. ஷோல்டர் இருக்கிற அளவு அப்படியே வச்சுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே மார்க் இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. நம்ம ஆம்பூல் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. நீங்கள் இன்னும் கம்மியாக பிடிச்சி தைப்பீங்க. இந்த அளவு பிடிக்கணும், நம்மளுக்கு 1/2 இன்ச்சு தேவைப்படும். அதனால் நம்ம கம்மியாக பிடிச்சிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இழுக்கும்போதே வந்துடும். நம்மளுக்கு 1/2 இன்ச்சு பிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சுட்டு இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. ஷோல்டர் அளவு வந்து இந்த அளவு வந்துடும். ஷோல்டர் அகலம் நம்மளுக்கு கரெக்டாக 2.5 இன்ச்சு வந்துடும். இப்போ இந்த அளவு வச்சு அப்படியே இந்த அளவு ஒரு ஆமூல் ரவுண்ட் போட்டுருங்க. நம்மளுக்கு இதுலேருந்து 1.25 இன்ச்சு பாடி லூஸு 20க்குள்ளே இருந்ததுன்னா 1.25, 20க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 1.5 இன்ச்சு வைக்கலாம். இப்போ வந்து அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைன் இப்படியே ஆரம்பிச்சிருங்க. இதுலேருந்து இந்த ரவுண்ட் ஷேப்பு அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கேருந்து 1.5 இன்ச்சு போதும். மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு. 1.5 இன்ச்சு வச்சாலே நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். ஏன்னா இதுலேயே நம்ம 3 தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஷேப் கட் பண்ணியாச்சு. இதான் நம்மளுக்கு ஆமூல் அளவு. பேக்கில் மடிப்போம் இல்லைங்களா, இந்த அளவு மடிச்சிக்கலாம். இப்போ வந்து நெக் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. நீங்கள் புதுசாக பழகும்போது இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாறாமல் வரும். இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே இங்கே மட்டும் ரவுண்ட் ஷேப் போட்டுருங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கேருந்து அப்படியே நேராக கட் பண்ணிவிடுங்க. இதிலேருந்து நேராக கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம 1/4 இன்ச்சு தான் பிடிச்சி தைப்போம், அதுக்கு அந்தளவுக்கு கேப் விட்டுருக்கு. இதான் பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்படியே இருந்துடும். அப்படியே இந்த பக்கம் திருப்பிங்க. இந்த பக்கம் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு நமக்கு 2 இன்ச்சு இல்லைன்னா இந்த 1.5 இன்ச்சு விட்டால் கூட போதும். ஏன்னா நம்ம ஸ்லீவ் ரொம்ப பட்டையாக மடித்தாலும் எம்மிங் பண்ணுறது கரெக்ட் நல்லா இருக்காது. இந்த அளவு ஒரு மடிச்சுட்டு இந்த அளவு மடிச்சிக்கலாம் எம்மிங் பண்ணுறதுக்கு. அப்படியே அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு வச்சு இதே அளவு மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஸ்லீவ் லென்த்து இந்த டீஸ் மார்க் கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவ் இருக்குது ஒரு மார்க்.
அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி தைக்கிறது ஒரு 1/2 இன்ச் ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ஆம்ஹோல் கரெக்ட் அளவு. இதான் ரெடி அளவு. நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச். இதுலேருந்து இந்த ஸ்ட்ரைட் இப்படி வந்துடும். இதான் ஆம்ஹோல். இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஷேப்பு கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஆம்ஹோல் சைஸ் கரெக்டாக இருக்குது. இது வந்து எம்மிங் பண்ணுற அளவுக்கு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு 2 ஆம்ஹோலும் ஒரே அளவு இருக்கான்னு பாருங்கள். லைட்டாக உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து சும்மா ஒரு லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதாக இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப்புக்கு அப்படியே லைட்டாக கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆம்ஹோல் வந்து கவர் தட்டு எடுத்துக்கலாம். இதை இருக்குங்க இல்லையா, இதை அப்படியே பாதியாக பிரிச்சுட்டு இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இந்த சைடில் இந்த அளவு பேக் கட் பண்ணிட்டு மீதி துணி இருக்குங்க இல்லையா, இதில் பேக் வந்துடும். இதில் வந்து மீதி துணி இருக்கும். இந்த மீதியில் வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே டபுளாக மடித்து போட்டு நம்ம இந்த ஸ்கேல் அளவு மார்க் போட்டுருங்க. இங்கே ஒரு நம்ம 1/2 இன்ச் பிடிச்சி தைப்போம். அந்த அளவு கேப் விட்டு இந்த பட்டி இருக்குங்க இல்லையா, அந்த பட்டி பீஸ் இதுலேருந்து கரெக்டான ஸ்ட்ரெயிட் இதான் ரெடி அளவு நம்மளுக்கு. இதுலேருந்து 1.5 இன்ச்சு, அப்படி மிஞ்சி போனால் 2 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. நம்மளுக்கு 1.5 இன்ச்சே போதுமானது. இப்போ வந்து இந்த பட்டி பீஸ் இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே ஒரு மேலே மார்க். இது எதுக்காக எக்ஸ்ட்ரா வரும்னா பிடிச்சி தப்போம் இல்லைங்களா, அதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். இங்கே இதே அளவு பற்றி வச்சுட்டு இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இங்கே இந்த 2 பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுரும். இப்போ வந்து இதை அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு நம்ம இப்படி பட்டி பீஸ் கட் பண்ணும்போது இந்த அளவு பெண்டு வரணும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த அளவு பெண்டு வரணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துடும், இது பேக் சைடு வந்துடும். ஃப்ரண்ட் சைடு வர்ற அளவுக்கு இந்த அளவு ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இங்கே இதை இந்த அளவு தான் மடிப்போம். நம்ம இது இருக்குங்க இல்லையா, பட்டி பீஸ் இந்த அளவுக்கு மடிச்சிடுவோம். இங்கே 1/2 இன்ச்சு பிடிப்போம், இங்கே 1/2 இன்ச்சு பிடிப்போம். அப்போ வந்து பட்டி வந்து இந்த அளவு ப்ளஸில் இருக்கிற சைஸ் இந்த சைஸ் அப்படியே வந்துடும். பட்டி பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு இதான் பீஸ். இந்த 2 டபுளாக மடித்து போட்டுருங்க. இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு இந்த ஓப்பன் பீஸ் நம்ம பக்கம் வரணும், இந்த மடி பீஸ் இந்த பக்கம் வந்துடணும். பேக்கு கட் பண்ணும்போது தான் இந்த பக்கம் வரணும், ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது அந்த பக்கம் போயிடணும். இப்போ இதே எல்லாம் அப்படியே மடித்து போட்டுருங்க. மடித்து போட்டு இப்போ பேக்கு கட் பண்ணி வச்சுருங்களா, இதே இந்த பீஸ் எடுத்து வந்து அப்படியே இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுருங்க. இந்த ஷோல்டர் அளவு அப்படியே இதே அளவு வச்சுட்டு இது எப்படி இருக்கோ அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு மார்க் போட்டாச்சுன்னா இங்கே வந்து ஒரு 1/2 அப்படியே இதே அளவு. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் எக்ஸ்ட்ரா விட வேண்டாம், இதே அளவு போதும். நம்மளுக்கு இதே போதுமான அளவு தான். இந்த அளவு வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் கட் பண்ணுறீங்களே ரவுண்டு, ஆம்ஹோல் பேக்கு கட் பண்ண அளவுக்கே மார்க் போட்டுருங்க. இது நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த அளவு ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இதுதான், இதை வச்சு மறுபடியும் மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பேக் எடுத்து வச்சுருங்க. இந்த ஆம்ஹோல் ஷேப்பு பேக் கட் பண்ண ரவுண்ட் பீஸ் இது. நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இதே அளவில் கட் பண்ணக்கூடாது. இதுக்கும் 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கணும். நம்ம ஸ்லீவுக்கு கவர் தட்டுறது இல்லையா, அதே அளவுக்கு இந்த அளவுக்கு. இப்போ ஃப்ரண்ட் நெக் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் பீஸ். இந்த அளவு வச்சு இங்கே நம்ம ஷோல்டர் 6 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, 6 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே வந்து இந்த அளவு ஒரு மார்க் போட்டுங்க. இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பட்டி பீஸ்லேருந்து இங்கே வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. இந்த 1 இன்ச்சு எதுக்காகனா இங்கே பட்டி பீஸ் தைப்போம், இங்கே ஒரு டாட் போடுவோம். அதுக்காக டோட்டலாக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இப்போ வந்து ஆம்ஹோல் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இங்கே நம்மளுக்கு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஏற்றும் போது பிடிச்சிருவோம். இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக வச்சுட்டு இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் சைஸ். இதுலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு இறக்க வச்சுருங்க. இது எதுக்காகனா பட்டி பீஸ் தைக்கும்போது இந்த அளவு கட் பண்ணுவோம். இது பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், அதுக்காக இந்த 1/2 இன்ச்சு. அப்புறம் இந்த டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். இது இருக்குல்ல, இந்த அளவு ப்ளவுஸ் டாட்டு சண்டை டாட், இதில் எந்த அளவு இருக்கோ அதே அளவில் நம்ம வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இந்த அளவு தான் ரெடி அளவு. நம்ம இங்கே பிடிச்சி தைப்போம் இல்லைங்களா, இங்கே பிடிச்சி தைக்கும்போது இந்த கரெக்டாக வந்துடும்.
இப்போ இந்த டாட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டாச்சு. அப்படியே இதுதான் இந்த ஃப்ரண்ட் டாட்டு. இங்கே ஷோல்டர் பிடிக்கிறதுலேருந்து இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. அப்படியே இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த பட்டி பீஸ் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு இந்த அளவு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு டோட்டலாக டாட் லென்த்து எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 12 தான் இருக்குது. ப்ளவுஸ் ஒயரும் 12 இன்ச் தான். ப்ளவுஸ் ஒயர் என்ன வைக்கணும் 12 இன்ச்சு வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த டாட் போடும்போது பட்டி பீஸு அப்படி மேலே இருக்கும், கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த அளவு ஷேப் வரீங்க இல்லையா, நீங்கள் அப்படியே கத்திரியில் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட இந்தமாரி ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இந்தமாரி டீஸ் மார்க் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக பழகிறவங்களுக்கு நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து இந்த டீஸ் மார்க் இல்லையா, இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. நம்ம இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்லேருந்து இப்படி கட் பண்ணிவிடுங்க. இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இந்த பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கு இந்த டீஸ் மார்க் போட்டிருங்க இல்லையா, இதுலேருந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம அப்படியே இந்த ரவுண்டு எந்த அளவு இருக்கோ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டீஸ் மார்க் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணும்போது ஆமுல் வந்து கவர் தட்டு எடுத்த மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாட்லேருந்து இப்படி மடிச்சிடுங்க ஸ்ட்ரைட்டாக. இந்த அளவு வச்சுட்டு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்து டாட்டு எந்த அளவு இருக்குன்னு இந்த டாட் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வச்சு டேப் வச்சு அளந்துங்க. 3 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 3 இன்ச்சு இருக்குங்களா, இங்கே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு போக 3 இன்ச்சு வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க்காத் போட்டு இப்போ இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, இது ரெண்டுத்தையும் அப்படியே ஒன்றா வர அளவுக்கு மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இங்கே ஒரு அர்க்காத் இந்த ஊக்குப்பட்டுலேருந்து டாட் வரும் இல்லையா, அதுக்காக இந்த டாட். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து டேப் எடுத்து அளந்துக்கலாம். இந்த அளவுலேருந்து கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது. 9 இன்ச்சு அப்படியே வைக்கக்கூடாது, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். 1 இன்ச்சு எதுக்காகனா இங்கே டாட் போடுவீங்க இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு சைடு பிடிக்கிற அளவு. இப்போ சைடில் ஒரு டாட் வரும் இல்லையா, இந்த அளவு ஸ்கேல் எடுத்து இந்த அர்க்காத் போடணும். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு டாட் வந்துடும். இங்கே ஒரு டாட், 3 டாட் கரெக்டாக வந்துடும். இந்த டாட் பிடிக்கும்போது இப்படி இந்த அர்க்காத்துலேருந்து இது வரைக்கும் தான் பிடிக்கணும். நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, கரெக்டாக அது வரைக்கும் தான் போடணும். இந்த அளவு வச்சு இங்கே ஒரு மார்க். இந்த டாட் போட்ட உடனே 2வது டாட் இதை போடுவோம். 3வது டாட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ இங்கே எந்த அளவு இந்த லென்த்து போடுறோமோ அதே லென்த் தான் இந்த ஃப்ரண்ட்லேயும் போடணும். இந்தமாரி உங்களுக்கு மாறாமல் இருக்குன்னா இந்த பெரிய விஷயம் ஒரு ஹோல் போட்டுருங்க. 2 பக்கம் ஒரே அளவு வந்துடும். இங்கே இதே அளவு வந்துடும், இங்கேயும் அதே அளவு. இந்த மார்க் இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு டாட் பிடிக்கும்போது மாறாமல் இருக்கிறதாக இதான் ஃப்ரண்ட்டு ஈஸியான மெத்தடில் கட் பண்ணியாச்சு. இப்போ இதான் ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ், பட்டி பீஸ், ஸ்லீவ், ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.